Hello guys, welcome to navajlifecaretamil. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து எந்த வீடியோ வந்து பார்க்க போறோம்னா நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிள் ஹேர் ஸ்டைல் வீடியோ தான் வந்து பண்ணி காட்ட போறேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் ஏதாச்சும் கிராண்டான ட்ரெஸ் போடுவோம், வெளியே போகிறது இல்லை ஃபங்க்ஷன் இல்லை ஃபெஸ்டிவல் வாட் எவர். ஸோ அதுக்கு வந்து நமக்கே நம்ம செல்ஃபாக வந்து ஹேர் ஸ்டைல் வரைக்கணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேர்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இருக்கா, எல்லாருமே கமெண்ட்லேயும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ நம்ம போட்டுடலாம் அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? பிகாஸ் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பேபி ஹேர் தான். நான் இப்போ ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஹேர் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டனாக இருக்குது. இது டெம்பரரி ஸ்ட்ரைட்னிங் தான். ஸோ நம்ம வந்து டெம்பரரி ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் அது எப்படி வந்து ப்ரொடெக்ஷனாக பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் ஃபால் ப்ராப்ளம், நம்ம ஹீட் யூஸ் பண்ணுறதுனால வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வந்து நம்ம ஹேரை வந்து லாங் ஸ்டேவாக பண்ணணும் இல்லையா, அது எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் என்ன சீரம் யூஸ் பண்ணுறேன், ஹேர் ஸ்ப்ரே என்ன யூஸ் பண்ணுறேன், இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி என்ன வீடியோஸ் வேணும்ல என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக்கும் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் ப்ரிப்பரேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்னோட ஹேர் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிஸியான ஹேர். ஸோ நான் ஸ்ட்ரைட்னிங் எதுவுமே பண்ணல. ஸோ என்ன பண்ணலான்னு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து கிடச்சிது. அது என்னன்னா இந்த கேட்டினுடைய வந்து 2 ஸ்ப்ரே அண்ட் ஒரு டஸ்ட் பவுடர் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்ப்ரே. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய ஹேரோட ஸ்கேல்பில் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஹேர் வந்து க்ரோத் இல்லை, ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, ஹேர் ஃபால் ஆகுது, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் இந்த ஸ்ப்ரே வந்து நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து வாட்டரியாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா மசாஜ் கொடுத்துட்டு விட்டுலாம். ஹேர் வாஷ் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாம். பட் நம்ம டைரெக்டாக ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கேட்டீனில் இருக்கக்கூடிய நான் ஹேர் ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணக்கூடாது. ஹீட் ப்ரொடெக்ஷனுங்கிறதுனால நம்ம ஒன்லி ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கோம் பண்ணிவிட்டு ஹேர் வந்து நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும். ஸோ ஹேர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் ஆக்கணும் அப்படின்னா நான் அதுக்கு ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன். ஏன்னா அதே கேட்டீனில் இருக்கக்கூடிய ஹேர் டஸ்ட் பவுடர் தான். ஸோ இது ட்ரை ஷாம்பு பவுடர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பவுடர் வந்து நான் ஸ்கேல்பில் போடாமல் மேலோட்டமாக போட்டுட்டு நான் நல்லா கோம் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ட்ரைட்னிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது இந்த பவுடர் வந்து நம்ம ஹேரை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணோம். ஓகேவா? ஸோ வந்து பேபி ஹேர்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நான் வந்து எனக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஐகானிக்கில் இப்படி ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹீட் வந்து உங்கள் ஹேரோட டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி வைங்க. நான் வந்து 200 வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப தின்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் 200 கம்மியாக வச்சுக்கோங்க. ரொம்ப டென்ஸான ஹேர்னால் நீங்கள் 200 மேலே கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக தான் எடுக்கணும். ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது ரொம்ப அப்படியே பிடிச்சி இழுத்துகிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வந்து ஹீட் போயிடும். ஸோ பொறுமையாக நம்ம இப்படி ஸ்லோவாக இழுக்கும் போது ஹேர் அந்த ஹீட் வந்து ஹேரில் போய் நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹேர் டஸ்ட் பவுடர் தான். ஸோ இந்த ஃப்ரிஸியான அந்த பேபி ஹேர் எல்லாமே அது கண்ட்ரோல் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுதா 2 சைடுக்கும்? ஸோ அதுதான். ஸோ 2 சைடுமே ஆக்சுவலாக பண்ணிவிட்டேன். இப்போ ஹேர் ஸ்டைல் வரப்போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செட்டப் பர்ஃப் எடுக்க போகிறேன். ஓகேவா? அந்த பர்ஃப்க்கு வந்து நான் எப்படி எடுக்கணும்னா என்னோடய ஐப்ரோ 2 ஆர்ச் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து கரெக்டாக எடுக்கணும். அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய ஹேர் எடுக்கும்போது தான் நம்ம பர்ஃப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஓகேவா? ஸோ லைட்டாக எடுத்துகிட்டு பேக்கோம் பண்ணலாம். பேக்கோம் பண்ண விருப்பம் இல்லாதவங்க அப்படியே வந்து ஒரு பாபி பின் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்பவுமே பேக்கோம் பண்ணிவிட்டு ஒரு செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு பர்ஃப் வச்சா ரொம்ப நேரம் கலையாமல் இருக்கும். பட் என்கிட்ட அந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நான் சிம்பிளாகவே பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு செட்டிங் ஸ்ப்ரே, டாஃப்டோட செட்டிங் ஸ்ப்ரே. ஓகேவா? உங்களுக்கு வந்து ஹேரில் நிறைய கேப் இருக்குது, பேலன்ஸ் இருக்குன்னா நீங்கள் லாரியோட இந்த ரூட் டச் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து தூரமாக வச்சு ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து கவர் ஆகிடும். ஸோ ஹேர் வந்து டென்சிட்டியாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு லுக் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த 2 ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஹேரோட சைட் பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். பண்ணிவிட்டு ரொம்ப ட்விஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு நிறைய ட்விஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பஃப் வராது, சைட் பஃப். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து நான் இந்த சைடும் 2 சைடுமே பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுவுமே ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைல். எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி கொஞ்சம் சைட் பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி நம்ம இயர் இருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரைட்டாக எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் நமக்கு பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். ஸோ இல்லை நீங்கள் ஜிக்ஸாக்காக கூட எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு
அந்த 2 ஹேரை சும்மா ஒரு செக்யூர் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய பேக்கில் இருக்கக்கூடிய ஹேர்ஸ் எல்லாம் வந்து நான் எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பொறுமையாக மேலோட்டமாக இருக்கக்கூடிய ஹேர் எடுங்க. ரொம்ப உள்ளே இருக்க ஹேர் எடுத்திங்கன்னா திக்காக இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து பஃப் வைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அது மாதிரி சீப்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டெயில் கோம் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி பென்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாபி பென் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வெளியில் கிளிப்ஸ் இருக்கிறது ஹார்டாக தெரியாது, ப்ளஸ் ரொம்ப க்ரிப்பாகவும் நமக்கு ஹேரை ஹோல்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி பின் செக்யூர் பண்ணுறதுக்கப்புறம் ஹேரை எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் அப்படியே சும்மா அதே மாதிரி எடுத்து லைட்டாக அந்த மாதிரி என்னோடய இயர் கவர் பண்ணுற மாதிரி நான் கிளிப் போடுறேன். இப்படி போடும்போது ரொம்ப பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரைடாக போட பிடிச்சிருந்தா நீங்கள் இதே மாதிரி ப்ரைடாகவும் போட்டுக்கலாம். அதுக்காக தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னோடய டெயில் கோம்ல இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நான் பண்ணி என்னோடய ஹேரை வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இது மாதிரியோட மெத்தட்ஸும் வந்து நல்லாயிருக்கும். ஹேரை வந்து நம்ம கோம் பண்ணும்போது அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் வந்து நான் ட்விஸ்ட் பண்ணி லைட்டாக பின்னாடி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து லைட்டாக அப்படி கொஞ்சம் ஹேர் எடுத்து விட்டோன்னா பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். காமிச்ச ஹேர் ஸ்டைல் எல்லாமே ட்ரெடிஷ்னல் ஒர்க் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி வீடியோவில் காட்டின மாதிரி இந்த கேட்டன் ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணி இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் ஹேர் வந்து என்ன மாதிரி ஒரு ஃப்ரிஸி ஹேர், நம்ம தலை குளிச்சுட்டு வெளியே ஹேர் ஸ்டைல் வரும்போது ஃப்ரிஸியாக இருக்குது, பேபி ஹேர்ஸ் இருக்குது, எனக்கு கண்ட்ரோலே ஆக மாட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த பவுடர் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஹேர் ஸ்மூத் பவுடர். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஹேருக்கு வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம ஹேரில் டஸ்ட் பண்ணிவிட்டு கோம் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஹேர் ஸ்டைல் வரனாலும் நம்ம ஹேர் வந்து மேனேஜபிளாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ டிஸ்கவுண்ட் டைமில் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி என்ன வீடியோஸ் வேணாலும் என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஸோ பை பை guys, see you all.